வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும், அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும், இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும், சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின், அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமை தோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ள தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாவட்டச் செய்திகள்: மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும், வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள்: தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.